ஜோதிட யுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். நல்ல நேரம் பிறந்தாச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாம் தெரியும் என்று இருப்பவர்களை விட எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்பவர்களே வாழ்வில் எல்லா சூழலையும் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைய நாள் விஸ்வாச வருடம் புரட்டாசி 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 5/10/2025. சதய நட்சத்திரம் காலை 9:59 வரை, பின்னர் புரட்டாதி. இன்று கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திர பகவான். திரையோதசி வளர்பிறை. இன்றைய யோகம் கண்டம், கரணம், தைதூலம். இன்றைய நல்ல நாள் 7:45 முதல் 8:45 AM வரை, மாலையில் 3:15 முதல் 4:15 வரை. இன்று சந்திராஷ்டமம் கடகராசிக்கு 4:30 PM முதல் 6:30 PM வரை ராகு காலம். யமகண்டம் என்பது 12 வரை, மதியம் 12 முதல் 1:30. இன்றைய அமிர்தாதி யோகம் சித்த யோகம். இன்றைய மேல்நோக்கு நாள். இன்று வார சூலை மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். இன்று வள்ளலார் பிறந்த நாள். ராசி பலனுக்கு செல்வோம். மேசம், உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டிய நாள். முயற்சிகள் இன்று அதிகம் தேவை. ரிஷபம், எதை கண்டும் அஞ்சாமல் துணிந்து செயல்பட வேண்டிய நாளாக உள்ளன, கவலை வேண்டாம். மிதுனம், ஒவ்வொரு அடியும் கவனமாக அழுத்தம் திருத்தமாக செய்ய வேண்டும். இன்று முக்கியமான நாள் உங்களுக்கு. கடகம், நல்ல சொற்கள் நல்ல செயல்களை அதிகமாக பயன்படுத்துங்கள். இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக மாறிவிடும். சிம்மம், உங்களுக்கு உயர்வான நாள். முயற்சி செய்வதே உங்களுக்கு நன்மை பயக்கும். கன்னி, எதை நோக்கி அஞ்ச வேண்டாம், பொறுமையாக கடைபிடிக்க வேண்டும். அவசரம் தவறான முடிவு கொண்டு செல்லும். துலாம், போட்டி மனப்பான்மைகள் உண்டு. இன்று ஒரு சில நேரத்தில் வேகமாக செயல்பட வேண்டும், கவனமாக செயல்படுங்கள். விருச்சகம், இன்று அனுகூலமாக இருக்கும். வளர்ச்சியை நோக்கி செல்லும் நாளாக ஒன்று. வாழ்வில் இன்றும் தோல்வியை கண்டு பயப்பட வேண்டாம். தனுசு, பக்தி மார்க்கத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள், சிறப்பான நாள். மகரம், குழப்பத்திலிருந்து தெளிய போகிறீர்கள் என்று தைரியமாக சொல்லலாம். ஆக குழம்பிய பின் தான் தெளிவுக்கு பின் வெற்றி. கும்பம், இன்று சுப செலவுகள் ஏற்படுகிற காலகட்டமாக உள்ளது. அவசரமாக முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். உறவினர்களோ நண்பர்களோ கலந்து ஆலோசனை செய்ய வேண்டிய நாள். மீனம், உங்களுக்கு வளர்ச்சி, பாராட்டு, வெற்றியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. வாழ்த்துக்கள் என்று கூறலாம். மீனம், துன்பங்களை கண்டு அஞ்சாமல் இருப்பதே விரைவான முன்னேற்றத்துக்கான வழிவகையாகும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.